சம்மர் டைம்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல சூடா பீச் மசாலா சுண்டல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல 8 மணி நேரம் ஊற வச்ச 1/4 கிலோ பச்சை பட்டாணி, தேவையான உப்பு, ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3ல இருந்து 4 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரஃபா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 3 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ரஃபா கட் பண்ண ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நம்ம அரைச்சு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் லைட்டா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்ச பச்சை பட்டாணி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு மசாலா சுண்டல் கூட கொஞ்சமா பொடியை கட் பண்ண பெரிய வெங்காயம், துருவன கேரட், லாஸ்டா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.